வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான இறால் குழம்பு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எது கூடனாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கிலோ இறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டு வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியும் நல்லா குழைய வதங்கணும். நான் யூடியூப் சேனல் இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் ஆதரவு எனக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காயை போட்டுக்கலாம். அதை வதங்கின உடனே க்ளீன் பண்ண இறாலை போட்டுக்கலாம். இறாலை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இறால் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க. நீங்கள் எல்லாம் தனித்தனியாக போடுறவங்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தனித்தனியாக போடுறவங்களா இருந்தால் தனியாத்தூள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்து அதோட உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் உப்பு புளியிலே போட்டதுனால இப்போ போடல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்த உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கொதித்து வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக கொதித்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. இதே மாதிரி அளவுகளோடு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.